ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு தரிசனத்துக்கான ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, அதே போல டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்களும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய டவுட்டுக்கான ஆன்சரையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணலாம். உங்களோட ஒவ்வொரு அனுபவங்களும் அடுத்து தரிசனம் போறவங்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்பவும் போல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஸ்ரீவாரி மெட்ரு டோக்கன் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ டைம் சரியா 6:30 மணி ஆகுதுங்க. இப்போ இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட லைவ் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது டோக்கன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3806 டிக்கெட்ஸ் தாங்க இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா டோக்கன் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கோங்க. ஸ்ரீவாரி மெட்ரு டோக்கன், அதே மாதிரி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், இது எல்லாத்தோட ஸ்டேட்டஸ், நேரடி சர்வதர்ஷனம், இது எல்லாமே நம்ம வந்து ஆந்திர பிரதேஷோட வாட்ஸ்அப் நம்பரை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்தப்பே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஹாய் அப்படிங்கிற நீங்கள் மெசேஜ் அனுப்பி அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில கோயில்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டையும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம். திருமலைக்கான கோயிலுக்கான டிக்கெட்டும் கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. பட் அது ரிலேட்டடாக இன்னும் சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணல. இன் ஃபியூச்சரில் ஆட் பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீவாரி மெட்ரு டோக்கன் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, வாங்கிட்டு போகணுமா, டிக்கெட் இருந்தால் தான் நடந்து போகிறதுக்கு அலவுடா, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து நமக்கு இந்த இலவச டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து நம்ம எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நேரடி சர்வ தரிசனம் கூட்டமாக இருக்குது, இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே டைம் வந்து ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம நேரடி சர்வ தர்ஷனம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து இந்த ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க புதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே கொடுப்பாங்க. ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். இந்த டோக்கன் வாங்கினா பஸ்ஸில் போகலாம், ஓன் வெஹிக்கிளில் போகலாம், நடந்து போகலாம், அது உங்களோட விஷயம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் ஸ்ரீவாரி மெட்ரோட டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்கினீங்கன்னா என்ன முக்கியமான விஷயம்னா, இதை நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில் நடந்து போயிட்டு 1200வது படிக்கிட்ட ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் நீங்கள் வாங்கின டோக்கனை கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தான் அந்த டிக்கெட் வேலிட், நம்மளை அந்த க்யூவில் வந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம ஸ்கேன் பண்ணல அப்படின்னா நம்மளை நேரடி சர்வ தரிசனத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால இந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொருத்தங்க, அதாவது காயத்ரி அப்படிங்கிறவங்க வந்து நேற்று வந்து 300 தர்ஷன் வந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு 2 மணி ஸ்லாட்டு, நாங்கள் 11:30 மணிக்கே வந்து ரீச் ஆகிட்டோம். வெயிட்டிங் ஹாலில் 1 மணிக்கு போயிட்டோம். ஸோ வந்து 3 மணிக்கு தர்ஷன் பார்த்து வெளியில் 4:30 மணிக்கு வந்துட்டோம். மொத்தமாக வந்து 5 மணி நேரம் ஆச்சு. ஸோ ரொம்ப வந்து க்ரௌடு வந்து லட்டு கவுண்டர்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. 300 தரிசனத்துக்கு சில நேரம் வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கிறது இல்லை, நேராக விட்டுடுறாங்க. சில பேர் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வராங்க. சில நேரம் நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னா வெயிட் பண்ண வச்சு அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். மினிமமாக ஒரு 2லேருந்து மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். சில நேரங்களில் 5-6 மணி நேரம் கூட 300 டிக்கெட்டுக்கே கூட வந்து ஆகும். அதனால் நமக்கு எதுக்கும் ப்ரிப்பேர்டாக போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலை கோவிலில் வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம், அதாவது கோவிலை கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு நடக்கும். மதியம் 12 மணிக்கு மேலே தான் வந்து தரிசனங்கள் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தீங்கனாலே தெரியும், மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட்டை தான் கொடுத்துருக்காங்க. காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்லாம் கிடையாது. ஏன்னா 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வந்து இந்த விஷயங்கள் கோயிலில் நடக்கிறதுனால எந்த தரிசனங்களுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நேரடி சர்வ தரிசனம் கூட குறிப்பிட்ட டைம் முடிச்சுட்டு மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு போகிறவங்க 12 மணிக்கு மேலே தான் நமக்கு தரிசனங்கள் எல்லாமே இருக்கும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 24ஆம் தேதி அன்னையிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவம் வந்து நடக்க இருக்கு. நாளைக்கு தரிசனம் போகிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க.
24 அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 17ஆம் தேதி அன்னைக்கு புரட்டாசி 1. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமை, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை க்ரௌடு இருக்கும். நீங்கள் டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுற பிளான் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து க்ரௌடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிரம்மோற்சவம் வரப்போகுது, இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட பிளானிங் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு வெயிட்டிங் டைம் அப்படின்றது அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி சாமி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நேற்று 77,893 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 31 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சுமார் 15 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே அவங்க வந்து நேரடி சர்வ தரிசனத்தில் எவ்வளோ ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி தரிசனத்துக்கு ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இப்போ டிசம்பர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கான அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. மேபி இன்றைக்கி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் ரிலீஸில் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த பேஜில் கூட அப்டேட் பண்ணுவாங்க. 18ஆம் தேதிக்கு மேலே நமக்கு புக்கிங்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ எந்தெந்த டேட்டில் என்னென்ன புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் டிசம்பர் மாதத்தில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற பிளான் இருக்குது அப்படின்னா டேட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிசம்பர் மாதம் அண்ட் ஜனவரியில் வந்து பார்த்தோன்னா வைகுண்ட துவார தரிசனம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டிசம்பரில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா எகெயின் 300 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சில நேரங்களில் இந்த 10 நாளுக்கு மட்டும் அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த டைம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் டிசம்பரில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா வைகுண்ட துவார தரிசனத்துக்கும் போகிற பிளான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன டிக்கெட்டை நம்ம புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் நீங்கள் புக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், அதே மாதிரி கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனங்கள்லாம் பிரம்மோற்சவத்துக்கும் வந்து கிடையாது, வைகுண்ட துவார தரிசனத்துக்கும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் போகிற பிளான் பண்ணுறவங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய 300 டிக்கெட்டை கூட நீங்கள் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்க்கலாம். திருமலையில் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் வருடாந்திர ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு டிடிடியோட தலைமை கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஸ்ரீ முரளி கிருஷ்ணா அவர் வந்து திருப்பதி மாவட்ட எஸ்பி ஸ்ரீ சுப்பாராயுடு கூட சேர்ந்து அவரோட அறிவுறுத்தலின்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்யாணகட்டாவுக்கும் எஸ்வி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கும் அருகில் கொட்டகைகளில் நீண்ட காலமாக தங்கியிருந்த பிச்சைக்காரர்கள் மற்றும் சட்டவிரோத வியாபாரிகள் திருமலையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். காவல்துறை, திருப்பதி தேவஸ்தான கண்காணிப்பு, சுகாதாரம் மற்றும் சுகாதார அதிகாரிகள் அனுமதியின்றி வியாபாரம் செய்து வந்த 82 அங்கீகரிக்கப்படாத வியாபாரிகளையும் நீண்ட காலமாக இங்கு தங்கியிருந்த பிச்சைக்காரர்களையும் அடையாளம் கண்டு அவங்கள திருமலையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. சந்தேக நபர்களோட கைரேகைகளும் சரிபார்க்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளூர் ஹோட்டல்கள், தேநீர் கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளின் உரிமையாளர்களுக்கு தங்களிடம் பணிபுரிபவர்களுக்கு போதுமான தங்குமிடம் மற்றும் வசதிகளை வழங்குமாறும் காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இது பிரம்மோற்சவம் டைமில் நிறைய பக்தர்கள் வருவாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிறைய எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்திருக்க ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 24ஆம் தேதி அப்படிங்கிறது டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிடிடி வாரியத்தோட தலைவர், அதே மாதிரி வந்து மற்ற அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. செய்தியாளர்கிட்ட பேசின தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா செப்டம்பர் 24 அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவங்கள் நடைபெற உள்ளதால் இந்த விழாவுக்கு தற்போதைய ஏற்பாடுகளை வந்து நாங்கள் மேற்பார்வை செஞ்சு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் பக்தர்களோட நலனுக்காக விரிவான ஏற்பாடுகள், மின் அலங்காரங்கள், மலர் அலங்காரங்கள் செய்வதோடு வாகன சேவைகள் மற்றும் பிற பிரம்மோற்சவம் தொடர்பான சடங்குகளை நேரடியாக ஒளிபரப்ப 30க்கும் மேற்பட்ட LED திரைகளை அமைக்கவும் திட்டமிட்டிருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. முன்னதாக பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காட்சிகள், ஆரத்தி பள்ளிகள், கழிப்பறைகள் மற்றும் மொபைல் கழிப்பறைகள் போன்றவற்றின் ஏற்பாடுகளை மேற்பார்வையிட்டிருக்காரு. ஸோ இவர் கூட இன்னும் அஃபிஷியல்ஸ் வந்து இருந்திருக்காங்க. மாட வீதிகள் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா ஸோ அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மும்மரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு இன்ஸ்பெக்ஷனாக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். அதுக்கு அடுத்தது ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு மாசமுமே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எந்த டேட்ல புக் பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் பண்றாங்களா, அந்த டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைம்ல ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணுங்க. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். இப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதோட டேட் அஃபிஷியல் அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 days வந்து ஸ்டே பண்ணலாமா டிடிடியோட ரூமில் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. டிடிடியோட ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் ஆஃப்லைனில் எடுக்கலாம், ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் முடியறதுக்கு முன்னாடி ரிசப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது மேலே திருமலை ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் 2 இடத்துலையுமே நமக்கு சேம் தான். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட இஷ்யூவிங் டைம் அப்படிங்கிறது ஒரு சில டைம் க்ரௌடு அதிகமாக இருந்தால் ஒரு 2 மணி 3 மணிக்கு கொடுக்குறாங்க, நார்மலாக இருந்தால் 4 மணி 5 மணிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மதியம் 2 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் டோக்கன்ஸ் வந்து கொடுக்கலாம். க்ரௌடை பொறுத்து அது வந்து மாறுது. இன்றைக்கெல்லாம் 5 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் செல்ல தரிசன டிக்கெட் அவசியமா? அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு நடந்து போகலாம், இல்லைனா நம்ம நடந்து போயிட்டு நேரடி சர்வதர்ஷனம் பார்க்கலாம். அலிப்பிரி நடைபாதை வழியாக எந்த தரிசன டிக்கெட்டுமே கொடுக்கறதில்ல, நம்ம நடந்து போகலாம். டிக்கெட் வேணும் அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து திருமலையில் ரூம் புக் பண்ணுறதை பற்றியும் ஒரு சிலருக்கு வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம அன்மேரிடாக சிங்கிளாக போகிறவங்க அப்படி தான் வந்து ரூம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு 5 பேர் போகிறோம் 10 பேர் போகிறோம் அப்படின்னா ஸ்டே பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனில் ரூம்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, அதுக்கான தரிசனம் எப்படி இருக்கும், எப்படி போகிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம தனித்தனி வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு பிரம்மோற்சவம் இந்த மாதிரி நமக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டு போங்க. புரட்டாசியில் சனிக்கிழமை சாமி பார்க்கணும், டிக்கெட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட்டம் ஹெவியாகவே இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வீக் டேஸில் போனாலும் பரவாயில்ல, நான் புரட்டாசியில் ஒரு நாள் பெருமாளை பார்த்தா போதும்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவம் டைம்லேயும் க்ரௌடு ஹெவியாக தான் இருக்கும். வாகன சேவைகள் பார்க்கலாம். ஸோ தரிசனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக விடுவாங்களா என்ன அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.